விஎஸ்என் அகாடமியின் மார்ச் 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் 51வது கொஸ்டின். ப்ராஜெக்ட் கங்கா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசம். இத்திட்டத்தின் கீழ் 20 லட்சம் கிராமப்புற வீடுகளுக்கு அதிவேக இணையதளத்தை வழங்க உள்ளது. லாமிட்டை 2026 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி? இந்தியா மற்றும் சீசெல்ஸ். இது 11வது பதிப்பு. இந்த பயிற்சியானது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. இந்த 11வது பதிப்பு மார்ச் 9லிருந்து 20 வரைக்கும் சீசெல்ஸ்ல நடைபெற்றது. சர்வதேச மலேரியா மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. மார்ச் 7லிருந்து 9 வரை நடைபெற்றது. தேசிய மலேரியா ஆராய்ச்சி நிறுவனம் ICMR தான் இந்த மாநாட்டை நடத்தியது. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. 2026ஆம் ஆண்டுக்கான ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த இந்தியர் லக்ஷயா சென். இந்த போட்டியானது மார்ச் 3லிருந்து 8 வரைக்கும் பர்மிங்காமில் உள்ள யுடிலிடா அரங்கில் நடைபெற்றது. CISF எழுச்சி தினம் மார்ச் 10 அன்று அனுசரிக்கப்படுகிறது. CISFனா மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை. கற்றணை தூரும் அறிவு சிலை எங்கு திறக்கப்பட்டது? சென்னை மெரினா கடற்கரையில விவேகானந்தர் இல்லம் அருகே திறக்கப்பட்டுள்ளது. தமிழக பள்ளி கல்வித்துறை வளர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஜல் ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? 2028. இந்த திட்டம் 2019ல தொடங்கப்பட்டது. கிராமப்புற வீட்டு குடிநீர் வழங்கும் திட்டமாகும். GU நாயுடு சிலையை தமிழக முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? கோவை. அதாவது கோவையில அவினாசி சாலை வஉசி பூங்கால திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவர் அறிவியல் மேதைகளில் ஒருவர். இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் முதல் கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகள் 2026 எங்கு நடைபெற உள்ளது? சத்தீஸ்கர். மார்ச் 25லிருந்து ஏப்ரல் 6 வரை நடைபெற உள்ளது. அதாவது ராய்ப்பூர், ஜக்தல்பூர், ஜர்குஜா ஆகிய 3 நகரங்களில் நடத்தப்பட உள்ளது. இத்தொடரின் அதிகாரப்பூர்வமான சின்னம் மோர்வீர் ஆகும். சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் மார்ச் 10 அன்று அனுசரிக்கப்படுகிறது.